இந்த ஒற்றை தலைமைக்கு பிறகு அது ஒரு பெரிய சிக்கல்ல இருக்குது. இப்போ இன்றைய சூழலில் இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், இந்த பொதுத் தேர்தலை எதிர்கொண்ட விதம் தொடர்பாக குழப்பமும் கலக்கமும் இருக்குது அப்படிங்கிறது தான் வெளிப்படை. கடந்த காலங்களில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட இது மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி நான் கடுமையாக உழைக்கிறேன், என் உடல்நலத்தெல்லாம் பார்க்காத பிரச்சாரம் பண்ணுறோம், ஆனால் கட்சிக்குள்ள உள்குத்து வேலைகள் நிறைய நடக்குது போகுது. அணிகள் இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் 4வது அணியாகவும் களமிறங்கிறது. இப்போ ஆதரவு நிலைப்பாடு, ஆதரவு வாக்குகள் என்பது திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக இருந்து எதிர் வாக்குகள் பிரிகிற பொழுது அதிமுக, பாஜக, நாம் தமிழர்களது வாக்குகளை பிரிக்கிற பொழுது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. சமீபத்தில் பிறந்தநாள் கொண்டாடினார். பிறந்தநாளில் வேலுமணி வரவில்லை என்பது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. திமுகவினரோட, திமுகவில் தொழில் பிரமுகர்களோட, குறிப்பா அண்ணா நகர் மோகன் உள்ளிட்டவரோட தொடர்பில் இருக்கிறீங்க. அவர்களின் சார்ந்த நிறுவனங்களுக்கு நீங்க நிலங்கள் எல்லாம் வாங்கி தருவதாக தொடர்ந்து புகார் வருது. எனவே இந்த புகார் அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாக நீங்க அதிலிருந்து விலை பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றுபட்ட அதிமுக, தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள்லாம் இருந்தால் திமுகவுக்கு எதிராக அது ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கும். அண்ணாமலை சொன்னார், அம்மாவை பற்றி பேசிட்டாரு, அண்ணாவை பற்றி பேசிட்டாரு என்பதை ஒரு ஷாக்காக வைத்து நாம் பாஜக வெளியேறினா மெகா கூட்டணி அமையும், சிறுபான்மை வாக்குகள், இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும், கணிசமான இடங்களை இந்த 2024 பெறலாம், 2026 நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கும்னு நம்பினார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்று திரு ஓபிஎஸ் இபிஎஸ்ஸிடம் சொன்னபோது ஓபிஎஸ் ஒப்புக்கொண்டார். சரி, அது மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை. அமித்ஷா இரவு 11 மணி வரைக்குமே பேசி அவர் ஒப்புக்கொள்ளாமல், மத்திய உளவுத்துறையின் தகவல் இது மாதிரி இருக்குன்னு அமித்ஷா சொல்லி நீங்கள் இதுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற போது திரு எடப்பாடி ஒத்துக்கொள்ளாமல் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கரும் புள்ளியாகத்தான் அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். அமமுகவிற்கு தென் மாவட்டங்களில் ஒரு 40-42 தொகுதிகளில் தனித்த செல்வாக்கு இருக்கிறது. அதை வாக்கு வங்கி மூலம் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே ஒரு 15 இடங்கள் கொடுங்க, நாங்கள் அமமுகவை டிடிவி தினகரனை இணைத்து அந்த 15 இடங்களில் பாஜக சார்பாக அவங்களுக்கு கொடுக்குறோம். 150 இடங்களுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம், நான் முதலமைச்சராகி உங்களோடு நாங்கள் சந்தித்து ஆசி பெற வருவோம் என்று சொன்னபோது அமித்ஷா சரி உங்கள் தலையெழுத்து எப்படியோ போகட்டும்னு சொல்லி போயிட்டார். ஹக்காட் வாய்ஸ் நேயர்களுக்காக இன்றைய அரசியல் நிலவரங்கள் குறித்து விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கும் துரை கருணா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சகோதரா, நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, அக்காட் நேயர்களுக்கு இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து நாம் ஒரு விரிவாக விளக்கமாகவே பேசிடுவோம். இப்போ இந்த அதிமுகவில் ஒரு சப்ஜெக்ட் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை மாற்றணும் கட்சி தலைமையிலிருந்து அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதில் செங்கோட்டையன் கூட அதுக்கு மறுப்புலாம் கொடுத்துருக்காரு. ஆனால் திமுக அமைச்சர் ரகுபதி பாரதிய ஜனதா கட்சி எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக உடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒற்றை தலைமைக்கு பிறகு அது ஒரு பெரிய சிக்கலில் இருக்குது. இப்போ இன்றைய சூழலில் இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், இந்த பொதுத் தேர்தலை எதிர்கொண்ட விதம் தொடர்பாக கட்சியில் எல்லா மட்டத்திலையுமே ஒரு வித குழப்பமும் கலக்கமும் இருக்குது அப்படிங்கிறது தான் வெளிப்படை. பொதுவாக இந்த மாதிரி தேர்தல்கள் வந்ததுன்னா, தேர்தல் முடிந்து இந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு கட்சி ஏன் தோற்றுது, ஏன் இந்த இடங்களில் அதிகமாக வாக்கு வாங்க முடியலை, ஏன் இந்த நிர்வாகி களப்பணியாற்றலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசாரணை அமைப்பு போட்டு விசாரிப்பாங்க.
ஆனால் தேர்தல் முடிஞ்சு வாக்குப்பதிவு முடிந்து தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார் அப்படின்னு நம்ம ஊடகங்களில், செய்தித்தாள்களில், காட்சி ஊடகங்கள், வலைத்தளங்களில் பரவலாக போயிட்டு இருந்தது நம்ம பார்த்தோம். அதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்த கருத்தாக்கள் கூட வந்தது. என்னன்னா, கட்சிக்கு தலைமைக்கு நீங்கள் யாரும் விசுவாசமாக இல்லை, தேர்தலில் பூத்தில் கூட சரியாக ஆட்கள் உட்காரலை, தேர்தல் களப்பணியை சரியாக ஆற்றவில்லை, பல பேர் சோரம் போயிட்டேங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கடுமையாக அவர் பேசியிருந்திருக்கிறார். ஸோ இந்த நிலைப்பாடே கட்சி ஒரு பின்னடைவை, சரிவை இந்த தேர்தலில் சந்திக்குங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒப்புக்கொண்டது மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த நிலைப்பாடு என்பது அங்கே கட்சியில் மூத்த நிர்வாகிகள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குங்கிறத வெளிப்படையாகவே காட்டுது. அதனுடைய விளைவு தான். பொதுவாக நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இல்லாமல் பிறக்காது அல்லாமல் குறையாது அப்படிங்கிற மாதிரி. ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு, விசிறி விட்டால் எரிய ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை, இது கடந்த காலங்களில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட இது மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி, நான் வந்து கடுமையாக உழைக்கிறேன், என் உடல்நலத்தெல்லாம் பார்க்காத பிரச்சாரம் பண்ணுறேன் போகிறேன், ஆனால் கட்சிக்குள்ளே உள்குத்து வேலைகள் நிறைய நடக்குது போகுது அப்படின்னு வந்து நிர்வாகிகள் அழைத்து கண்டித்தது உண்டே. ஆமாம் ஆமாம், 1996 காலகட்டத்தில் அதே மாதிரி கடுமையான விமர்சனங்கள், கண்டனங்கள்லாம் திரு ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. அதனுடைய விளைவு தான் 2001 மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு இருந்தது. அது மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு அரசியலின் போதும் அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு, நான் தொடக்கத்திலே சொன்னேன்ல, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன, யார் சரியாக களப்பணி ஆற்றவில்லை அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக தலைமை எல்லா கட்சியிலும், எல்லா அரசியல் கட்சியிலும் அந்த நிலைப்பாட்டை எடுப்பார்கள். அந்த வகையில் செல்வி ஜெயலலிதாவும் எடுத்தார், மறுப்பதற்கில்லை. ஆனால் இப்போது வாக்குப்பதிவு முடிந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிற போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேட்பாளர்களும் அங்கே இருந்த முக்கிய நிர்வாகிகளும் புகார்கள் தொடர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ சரியான விதத்தில் வேலை பார்க்கலை, பல தொகுதிகளில் தோல்விகள் நிச்சயம், பின்னடைவு இருக்குது, சில தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு கூட போகக்கூடிய வாய்ப்புங்கிற மாதிரி தகவல்கள் அவர் கிடைத்ததன் அடிப்படையில் இருக்கிறார். ஒன்றுபட்ட கட்சி அதிமுக இருந்தால்தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற அந்த மனப்போக்கு என்பது கட்சியில் எல்லா மட்டத்திலையும் வந்துருச்சு. பெரியவர்கள், நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் கட்சிக்குள்ளேயே வந்து சீட்டு கேட்டு தேர்தலில் போட்டியிடணும்னு சொல்லி வேட்பாளருக்கு தயாராகி கொண்டிருந்த சில மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் கூட தங்களுடைய வாரிசுகளை வந்து வேட்பாளராக்காமல் எடப்பாடி வந்து அவர் இஷ்டத்துக்கு வந்து வேட்பாளர்களை வந்து ஒப்பந்ததாரர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இரண்டு விதமான கருத்து இருக்குது இதில். என்னென்னா, ஒரு விதமான கருத்து என்னென்னா, கட்சி வலிமையாக கூட்டணி இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியில் இருக்கிறது, ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. அவர்களோடு 10-12 கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு அதிகபட்ச வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. இந்த புறம் 3 அணிகள், இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் 4வது அணியாகவும் களமிறங்கிறது. இப்போ ஆதரவு நிலைப்பாடு, ஆதரவு வாக்குகள் என்பது திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக இருந்து எதிர் வாக்குகள் பிரிகிற பொழுது, அதிமுக, பாஜக, நாம் தமிழர்கள் இந்த வாக்குகளை பிரிக்கிற பொழுது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, இருக்காது. எனவே இந்த தேர்தலில் நாம் போட்டியிட்டு பணம் செலவு பண்ண வேண்டாம் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர்கள், நீங்கள் குறிப்பிட்ட முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் கட்சியில் இருக்கிற முன்னணி பிரமுகர்கள் ஒதுங்கிட்டாங்க, அவர்களோ அல்லது அவர்களுடைய வாரிசுகளையோ களம் இறக்கவில்லை என்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று, சட்டப்பேரவை பொது தேர்தல் தான் நமக்கு முக்கியம். எனவே சட்டப்பேரவை பொது தேர்தலில் நாம் சரியான வேட்பாளர்களை களமிறக்கி தேவையான அளவுக்கு பணத்தை செலவழித்து வாக்காளர்களுக்கும் பணம் கொடுத்து நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்கிற கண்ணோட்டத்தில் தன்னிச்சையாக திரு எடப்பாடி பழனிசாமி சில வேட்பாளர்களை நிறுத்தினார் அப்படிங்கிற பார்வை இருக்கு. இன்னும் சில குற்றச்சாட்டுகளும், எடப்பாடியினுடைய பிடிவாதம், எடப்பாடியினுடைய ஒற்றை தலைமை, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குத்தான் அதிமுகவில் இடம், அதை ஏற்க மறுப்பவர்களுக்கு இடமே இல்லை என்ற அடிப்படையில் ஒற்றை தலைமை காரணம் காட்டி கட்சி நிர்வாகிகளை வந்து சரியான முறையில் வந்து இவர் வந்து அணுகுவதில்லை, கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு கூட இவர் வந்து தயாராக இல்லை,
கூட்டத்தை கூட்டுகிறார், அவர் பேசிவிட்டு சென்று விடுகிறார். இப்படித்தான் வந்து போய்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பிறந்தநாள் கொண்டாடினார். பிறந்தநாளில் வேலுமணி வரவில்லை என்பது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான குழப்பத்திற்கு யாரை திருப்பி கேட்டாலும் எடப்பாடியை கையை காட்டுகிறார்களே தவிர கட்சியில் மற்ற நிர்வாகிகள் பேரை வெளியே தெரிவிக்கவில்லையே. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை என்கிற முடிவை எடுத்த அந்த தொடக்க முதலே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளர் என்கிற அங்கீகாரத்தை பெற்ற அடுத்த நாளே கட்சியினுடைய சில மூத்த தலைவர்களிடம் பேசி கொண்டிருக்கிற பொழுது அதில் முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் பேசியதாக உள்ளே இருந்த ஆட்களை தகவல் சொன்னாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அம்மா மாதிரி எல்லா முடிவையும் நாமளே எடுத்துருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளும் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு தான் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பொதுக்குழு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து அடுத்த 1-2 நாட்களிலே இது மாதிரியான விவாதங்கள் வந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இருந்தாலும் கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எந்த மாவட்ட செயலாளரையோ ஒன்றிய செயலாளர் நகராட்சி செயலரையோ மாற்றுவதற்கு புதியவர்களை நியமிப்பதற்கு கூட அவரால் முடியாத நிலை இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். நம்ம அந்த கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தோம், ஒரே ஒரு கவுன்சிலரை கூட அவளால் நியமிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அது பொதுவெளிகளில் செய்திகளாக வந்தது. திரு எம்ஜிஆர் அவர்கள் திருமணம் செய்து வைத்த கடுபாடின்னு சைதை பகுதியை சேர்ந்த ஒருத்தர். அவர் கவுன்சிலராக ஏற்கனவே இருந்தவர். எனவே அவர் ஒரு கடைசி வாய்ப்பா இல்லை அதிமுக நல்ல பேருடையவர். ஆமாம், அந்த பகுதியில் செல்வாக்கானவர். மரியாதைக்குரிய முன்னாள் மேயர் சைதை துரைசாமியோடு இருந்து அரசியல் செய்தவர். அவருடைய சிபாரிசின் அடிப்படையில் தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்ற பொழுது பொதுச் செயலாளர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு அந்த ஒரு கவுன்சிலரு அவருக்கு கடம்படி கொடுங்க அப்படின்னும் போது அந்த மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கார், நான் வந்து பகுதி செயலாளருக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டேன், அவர் தான் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இவர் ஏற்கனவே கவுன்சிலர் இருந்தவர் பல பொறுப்புகளில் கட்சிகளில் இருந்திருக்கிறாரு, அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கவுன்சிலரை கூட நியமிக்க முடியலை. இன்னொன்று, இதே பகுதியைச் சேர்ந்த தென்சென்னை பகுதியைச் சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். அது ஊடகங்களில் வலைத்தளங்களில் பத்திரிகைகளோட வந்த தகவல் தான். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் திமுகவினரோட திமுகவில் தொழிற்பிரமுகர்களோட குறிப்பாக அண்ணா நகர் மோகன் உள்ளிட்டவரோட தொடர்பில் இருக்கிறீங்க, அவர்களின் சார்ந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் நிலங்கள்லாம் வாங்கி தருவதாக தொடர்ந்து புகார் வருது. எனவே இந்த புகார் அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாக நீங்கள் வந்து அதிலிருந்து விலகிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். உடனே அந்த மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எவ்வளோ கட்சிக்காக செலவு பண்ண சொல்கிறீங்களோ, என்ன நிகழ்ச்சிகள் விழாக்கள் நடத்த சொல்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுறோம், இது வந்து பர்சனல் பிஸ்னஸ், இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே திரு எடப்பாடி சொல்லியிருக்கிறார், எங்கள் அம்மா இருந்தால் இது மாதிரி பேசுவீங்களா, அம்மா இருந்தால் அப்படி பேசிட்டு உங்களால் கட்சியில் இருக்க முடியுமா என்று கேட்டபோது, சார் அம்மாவை பற்றி எல்லாம் நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னால் எழுச்சி போயிட்டாராம். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு கட்சி இல்லைங்கிறது இதெல்லாம் உதாரணம். அதை தான் இப்போ நான் கேட்க வரேன். இப்போ வந்து அவர் எடப்பாடியினுடைய கையை மீறி எடப்பாடியை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிற அளவுக்கு ஒரு பலகீனமாக இருக்கிறாரா? அது வந்து இன்றைக்கி ஊடகங்களில் கூட அதை பற்றி தொடர்ந்து விவாதத்துக்கு பொருளாக மாறி வருகிறது. இந்த நிலை தொடர்ந்து போய்கொண்டிருந்தால் அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகுமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு அதிமுக பிரமுகர்களிடம், அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்களிடம் எழத்தானே செய்யும். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதை கிட்டத்தட்ட ஒரு 18-20 ஆண்டுகள் கட்டி காப்பாற்றிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவர்களுடைய அந்த அணுகுமுறை திசையில் இருந்து மாறி போகிறது. ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கைப்பற்றிய பிறகு கட்சியில் பல பின்னடைவுகள், சரிவுகள், தொடர் தோல்விகள் வருகிறது. எனவே இவரை வைத்து நாம் வந்து இந்த பிரிவை மட்டும் வைத்து நாம் வெற்றி பெற முடியாது. ஒன்றுபட்ட அதிமுக தான் வெற்றி சாத்தியம். அப்படி ஒன்றுபட்ட அதிமுக எல்லோரும் இணைந்து நாம் களம் கண்டால்தான், தேர்தலிலே போட்டியிட்டால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற நிலைப்பாடு மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் அரசியலில் பயணித்த மூத்த முன்னோடிகள் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஸோ அதற்கான ஒரு முன்னேற்பாடாகத்தான், அதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் அது தொடர்பாக பொது வெளிகளில் பேசப்படுகிறது. திரு செங்கோட்டையன் அவர்கள், திரு வேலுமணி, தங்கமணி அவர்கள், இவர்களெல்லாம் அதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை செய்கிறார்கள்.
ஒன்றுபட வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் அவர்களுக்கெல்லாம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றுபட்ட அதிமுக, தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள்லாம் இருந்தால் திமுகவுக்கு எதிராக அது ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கும். அப்படி வலிமையான கூட்டணியாக இருந்து நேரடி போட்டி என்று வருகிற பொழுது ஒரு 15-20 நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த அணி வெற்றி பெறும் என்கிற மாதிரியான போக்கு இருந்தது. எனவே அவரோடு பாஜகவோடு இணைந்து பயணிப்போம் அப்படின்னு வேலுமணி, தங்கமணி போன்ற மூத்த தலைவர்கள் சொன்ன நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சில வியூக வகுப்பாளர்கள் போய், நீங்கள் பாஜகலேருந்து வெளியில் வந்தால் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா போன்ற கட்சிகளை கொண்டு வந்து ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற தவறான வழிகாட்டுதலை சொல்லி அதை அவர் ஏற்று, ஏன்னா அவரே சொன்னார் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான முயற்சி என்பது முழுமையாக தோல்வியடைந்து இந்த தேர்தலில் யாருமே வரலை. கடைசி நேரத்தில் தேமுதிகவும் எஸ்டிபிஐ என்கிற அந்த ஒரு அமைப்பும் தான் அவரோட அணி சேர்ந்தது. அதனுடைய விளைவு தான் பெரிய அளவில் ஒரு சரிவை, பின்னடைவை, தொடர் தோல்வியை சந்திக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட்டணி விஷயத்திலையும் ஒரு குளறுபடி, சுயநலத்துக்காக 2026 தன்னை முதலமைச்சராக நிறுத்த மாட்டார்கள் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இப்படி கூட்டணி வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சியோடு என்ற ஒரு முடிவை எடுத்ததாகவும், பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு விலகி வெளியேறிவிட்டால் இந்த நீங்கள் சொன்னதை குறிப்பிட்டதை போல் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற, சீமான் போன்ற கட்சிகளை எல்லாம் நம்மோடு கூட்டணிக்கு வருவார்கள் அப்படி என்று ஒரு தவறான கணக்கை போட்டு, சவுக்கு சங்கர் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசகராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது எந்த அளவிற்கு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய புள்ளியாகத்தான் அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். பொதுவெளிகளில் இன்றைக்கு சிறையிலே அடைபட்டிருக்கிற சவுக்கு சங்கர் அதிமுகவின் வியூக வகுப்பாளராக அவர் அங்கு செயல்பட்டார் என்பது கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் என்பதுதான். கட்சியினுடைய எல்லா மட்டத்திலுமே அவர்கள் அந்த உணர்வோடு தான் இருக்கிறார்கள். அடிமட்ட தொண்டர்களிலிருந்து தலைமை நிர்வாகிகள் வரைக்குமே இருக்கிறார்கள். ஒரு அரசியல் களத்தில் 10-50 ஆண்டுகளாக அரசியல் களத்திலே இருப்பவர், அமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், கட்சியிலே முதலமைச்சராக 4 ஆண்டுகள் பணியாற்றியவர். அவருக்கு இந்த அரசியல் வியூகம் என்பது தெரியாதான். நாம் வெளியேறினால், பாஜகவிலிருந்து வெளியேறினால் காங்கிரஸை கொண்டு வருவோம், விசிகாவை கொண்டு வருவோம், கம்யூனிஸ்டுகளை கொண்டு வருவோம் என்கிற அந்த எண்ணத்தை, உணர்வை அவருக்கு ஊட்டி, அதற்கான வேலைகளை செய்கிறோம் என்று நீங்கள் பணம் கொடுங்கள் என்று அந்த வியூக வகுப்பாளர்களுக்கு இவர் பணத்தை கொட்டி கொடுத்து இவர் ஏமாந்து விட்டார் என்பதுதான் யதார்த்தம். சொன்னவர்கள் யார் என்பதை கூட இவர் அவருடைய பலம் என்ன, அவர்களுடைய திறமை என்ன, அவர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு, இதையெல்லாம் இவர் எடப்பாடி ஒரு கணக்கிடாமலே, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒருவர் தனக்கு வியூக வகுப்பாளராக வருவருடைய தகுதி என்ன, திறமை என்ன, மத்திய டெல்லியிலே அவருக்கான அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அது அவர்கள் சொல்லுவதை கேட்கக்கூடிய நிலையில் அங்கே இருக்கிறார்களா, மாநில காங்கிரஸ் கட்சியிலோ அல்லது மாநில அளவில் இருக்கிறவர்களோடு இவர்களுக்குள்ள நெருக்கம் என்ன, இவர்களால் இது சாத்தியமான என்பதை எண்ணி பார்க்காமல் கூட இந்த முடிவை எடுத்ததனுடைய விளைவுதான் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அதிமுக சந்தித்திருக்கிறது. தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது என்பதை திரு எடப்பாடி உணர்வார். முன்னதாகவே உணர்ந்ததால்தான் தன் மீது பழி வந்து விடக்கூடாது என்பதற்காக நிர்வாகிகள் மீது பழி போட வேண்டும் என்றுதான் இந்த எச்சரிக்கை கூட்டத்தை கூட நடத்தியிருக்கிறார். அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு தாழ்ந்து சில ஆலோசகர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தும் அளவிற்கு துணிந்து முடிவெடுத்தவர் சசிகலா போன்றவர்களை கட்சியில் இணைத்து கொண்டு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி அதன் மூலம் வெற்றி அடைந்திருக்கலாம் என்கின்ற முடிவிற்கு ஏன் இவர் செல்லவில்லை? அதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒவ்வொரு முடிவுமே பின்னடைவை சந்தித்ததற்கு இதுதான். ஒன்றுபட்ட அதிமுகவை நாங்கள் உருவாக்குகிறோம், அதற்கு நீங்கள் துணை நின்றால் போதும் என்று பாஜக முன்னெடுத்தது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலிலேயே அமமுகவிற்கு தென் மாவட்டங்களில் ஒரு 40-42 தொகுதிகளில் தனித்த செல்வாக்கு இருக்கிறது. அதை வாக்கு வங்கி மூலம் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே ஒரு 15 இடங்கள் கொடுங்க, நாங்கள் அமமுகவை டிடிவி தினகரனை இணைத்து அந்த 15 இடங்களில் பாஜக சார்பாக அவங்களுக்கு கொடுக்குறோம். எனவே அப்படி நாங்கள் வந்தோம்னா மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்று திரு ஓபிஎஸ் இபிஎஸ்ஸிடம் சொன்னபோது ஓபிஎஸ் ஒப்புக்கொண்டார்.
சரி அது மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த லீ மெரிடியனா ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து அமித்ஷா இரவு 1 மணி வரைக்குமே பேசி ஐடிடிசி ஆமாம் அப்படி பேசி அவர் ஒப்புக்கொள்ளாமல் அவர் சொல்கிறாரு, மத்திய உளவுத்துறையின் தகவல் இது மாதிரி இருக்குன்னு அமித்ஷா சொல்லி நீங்கள் இதுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற போது திரு எடப்பாடி ஒத்துக்கொள்ளாமல் 150 இடங்களுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம், நான் முதலமைச்சராகி உங்களோடு நாங்கள் உங்களை சந்தித்து ஆசி பெற வருவோம் என்று சொன்னபோது அமித்ஷா சரி உங்கள் தலையெழுத்து எப்படியோ போகட்டும்னு சொல்லி போயிட்டார். ஆனால் அவர் சொன்னபடியே அமமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது கிட்டத்தட்ட 38-40 தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றியை பாதித்தது. எனவே தான் அவர் என்ன கருதினார்னா, இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு 10.5% கொடுத்ததுனால இந்த வன்னியர்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் மேற்கு மண்டலத்தில் வடமண்டலத்தில் நமக்கு பெரிதாக கிடைக்கும், இதுவே 150-130 தொகுதி தெற்க ஒரு தொகுதி கிடைக்கும். அந்த 10.5 வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு பிரச்சனையை எந்த இடத்திலையும் இவர் வந்து பிரச்சாரத்திலோ அல்லது தேர்தல் காலங்களிலோ பயன்படுத்தவே இல்லையே. அதுதான் சொல்ல வர்றேன். நீங்கள் அவசர கதியில் 10.5 வன்னியர் சமுதாயத்திற்கு மட்டுமே 10.5 என்று மீதமுள்ள 106 சமுதாயத்திற்கு 9.5% என்று வந்த பொழுது அந்த தென் மாவட்டங்களில் இருந்த கிட்டத்தட்ட 100-106 சமுதாயம் அப்படியே அதிமுகவுக்கு எதிராக மாறி ஒரு இடங்கள் கூட அங்கே வர முடியாத சூழல் வந்துருச்சு. ஏற்கனவே மேற்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 51 தொகுதிகள் 2016ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே வெற்றி பெற்ற தொகுதிகள். 65 தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு, ஆளுமையை நிரூபிச்சிட்டாரு. மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காட்டிலையும் செல்வாக்கை அவர் நிரூபிச்சிட்டாருங்கிற மாதிரி அவரை சார்ந்தவர்களும் அவருக்காக ஊடகங்களில் பேசுகிறவங்களும் சொன்னாங்க. ஆனால் கலை யதார்த்தம் எப்படின்னா 77லேருந்து இந்த 2016 வரைக்குமே 7 முறை 8 முறை ஒரு கிட்டத்தட்ட 40-48 தொகுதிகள் அந்த கொங்கு மண்டலத்தின் தொகுதிகளில் அதிமுக தொடர் வெற்றி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம், செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலம், இந்த காலத்தில் பூராமே வெற்றி பெற்ற தொகுதி. குறிப்பாக 2016 51 தொகுதியில் வெற்றி பெற்றது, மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 14 தொகுதிகள் தான் இந்த பாமகவினுடைய துணையோடு திரு எடப்பாடி பெற்ற வெற்றி அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த காரணத்தின் விளைவாகத்தான் அவருக்கு தொடர் சரிவு பின்னடைவு வந்தது. இதை உணராமல் தான் அவர் என்ன பண்ணிட்டார், அண்ணாமலை சொன்னார் அம்மாவை பற்றி பேசிட்டாரு, அண்ணாவை பற்றி பேசிட்டாரு என்பதை ஒரு ஷாக்காக வைத்து நாம் பாஜகவிலிருந்து வெளியேறினா மெகா கூட்டணி அமையும், சிறுபான்மை வாக்குகள் இஸ்லாமிய கிறித்துவ சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும், கணிசமான இடங்களை இந்த 2024லையும் பெறலாம், 2026 நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கும்னு நம்பினார். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் பொதுவெளிகளில் பேசுகிற போது 2026 பாஜக தலைமையில் ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னோட்டத்தை சொன்னார். அப்போ தன்னை முதலமைச்சராக பாஜக முன்னிறுத்தாதோ அப்படிங்கிற பயமும் கவலையும் திரு எடப்பாடிக்கு ஏற்பட்டது. அதுவும் ஒரு காரணம் தான் பிரிவதற்கு. இதுவரை எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக அருமையாக பதிலளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இது போன்ற விவாதத்தை தொடரலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.